ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ரவுடியை தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, அருவா சுத்துறதா இருக்கட்டும், வெடிகுண்டு போறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருவா சுத்துறதுல பாத்தீங்கன்னா, நெட்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அருவா சுத்துறதுல ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நண்பர்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் அவருக்குன்னு எதுவுமே பண்ணல. ஆரம்பத்துல தன்னுடைய அண்ணனுக்காக ஒரு பிரச்சனையில ஈடுபட்டவர், ரவுடிஸ்ல ஈடுபட்டவர். அப்படியே போய் 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 பாத்தீங்கன்னா பாதி கேஸ் அவர் பண்ணாலும் பாதி கேஸ் வழக்கம் போல போலீஸ்காரன் புட்டப்பா போட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரவுடியாக மாத்தி திருநெல்வேலி மாவட்டத்துல அவரை மிகப்பெரிய ரவுடி ஆகிட்டாங்க போலீஸ்காரங்களாம் சேர்ந்து. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல அஜய் மாடசாமி தேவர் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது முக்கியமாக ரவுடிகளுக்கான ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம போடுற காணொளி எதுக்குன்றது உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய கதைகள் சொல்லி, உங்களுடைய ஹிஸ்டரியை சொல்லி, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு சிறையில் இருக்கிறீங்க, திருந்தணும்னு நினைக்கிறவங்கள எப்படி திருந்த விட மாட்டாங்க. காவல்துறையும் சரி, பொதுமக்களும் சரி, இல்ல அவங்கள பழி வாங்குற ரவுடிகளும் திருந்த விட மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், காவல்துறை உங்களை விட்டு வைக்கணும், ஃபர்தரா உங்களை போட்டு உள்ள போடக்கூடாது, நீங்க வாழ்க்கையில திருந்தணும். அதே மாதிரி வரும் சங்கதிகள், வருங்காலத்தினர், இளைஞர்கள் யாரும் போதையில் அடிமையிடக்கூடாது, ரவுடிஸ்ல இறங்கக்கூடாது, அவங்க கத்தி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாரபட்சம் பார்க்காம பெரிய ரவுடி, சின்ன ரவுடின்னு சொல்லி எல்லாருடைய கதைகளும் எடுத்து நம்ம சட்டமேடையில காணொலியா போடுறோம். இதையே ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு, அதாவது இது இன்னைக்கு போடுற காணொலிக்கும் நாளைக்கு போடுற காணொலிக்கும் இல்ல, இது பொதுவான ஒரு அறிவிப்பு. அதாவது இந்த ரவுடிகள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப காவல்துறையில இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உங்களுடைய வீடியோவை காமிச்சு மாமூல் வாங்குறாங்க, கட்டிங் விடுறாங்க, இடப்பிரச்சனை பண்றாங்க, ஆக்கிரமிப்பு நடத்துறாங்க, இதனால ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. தயவு செய்து இதை முக்கியமா பாத்தீங்கன்னா யாரும் பெரிய பெரிய ரவுடிங்க அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல. புதுசா வளர்ந்து வர சின்ன சின்ன ரவுடிகள் என்ன பண்றாங்கன்னா, சட்டமேடை போய் பாரு, நான் யாருன்றதை பாருன்னு சொல்லி, இந்த ஏதோ ஒரு கேஸ்ல ஒரு பேர் இருக்கும், அந்த கேஸ்ல என் பேர் இருக்குது பாரு, அந்த ரவுடி நான் தான், இந்த ரவுடி நான் தான் சொல்லி பெரிய ரவுடிகள் யாரும் இந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. வளர்ந்து வர அல்ற சில்றீங்க என்ன பண்றீங்கன்னா, தேவையில்லாம இதை காமிச்சு நான் எவ்வளவு பேர் ஆள்னு பாருன்னு சொல்லி உங்களை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக, உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக எந்த காணொலியும் போடல. தயவு செய்து இது முழுக்க முழுக்க வருங்கால சங்கதியினர் கத்தி எடுக்கக்கூடாது, ரவுடிஸ்ல இறங்கக்கூடாது, கட்டிங் போடக்கூடாது, போதையில் அடிமையிடக்கூடாது மட்டும்தான் நம்மளுடைய காணொலி நம்ம போடுறோமே தவிர, இங்க யாரையும் பெருமைப்படுத்துறதுக்கோ சிறுமைப்படுத்துறதுக்கோ யாரையும் அசிங்கப்படுத்துக்கலாம் இல்ல. அவங்களுடைய கதைகளை சொல்லி ரவுடிசம் வேண்டாம், கத்தி எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம போடுறோம். தயவு செய்து அதையே நீங்க மாத்தி செகண்ட் ஹாஃப் பார்க்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பொதுமக்கள்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டீங்கன்னு சொன்னா காவல்துறை சும்மா இருக்காது. கம்பல்சரி காவல்துறை உங்க மேல கன்ஃபார்மா ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் வாங்க வீடியோ பார்க்கலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த அஜய் மாடசாமி தேவர், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் மாதா கோவிலை சேர்ந்த சண்முக பாண்டி தேவர் என்பவரின் மகன் தான் அஜய் மாடசாமி தேவர். தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். படித்தது பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும். கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் பேரு முருகன், ஒரு தம்பி பேரு பொன்ராஜ், ஒரு தங்கை. தனது 23 வயது இருக்கும். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 2001 ஒரு துஷ்ட வீட்டுல எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவருடைய சொந்தக்காரர் தான் ஒருத்தர் வாய் தகராறு பயங்கரமா ஏற்படுது. அவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஏற்படுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சொந்தக்காரர் போய் போதையை போட்டுன்னு வர்றார். போதையை போட்டு என்ன பண்றாரு, அஜய் அவர்களின் அண்ணன் முருகன் கையை வெட்டுறாரு. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கை இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. ட்ரீட்மெண்ட்டுக்கு மதுரை கூட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் முருகன் கையை எடுத்துடுறாங்க. இதுல பயங்கர கோவத்துக்கு உள்ளாகிறார் இவரு. அது வரைக்கும் கத்தியெல்லாம் எடுக்கல, சும்மா ஏரியால நண்பர்களுக்காக அடிதடி வழக்கு பிரச்சனை சும்மா சின்ன சின்னதா இருந்திருக்கு. அண்ணன் கை போயிடுச்சு, அவரோட வாழ்க்கையே கை போயிடுச்சு. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டுருவாரு கை இல்லாம சொல்லி என்ன அடுத்து அதே துஷ்டி வீட்டுக்கு பாத்தீங்கன்னா காரியம் வைக்கிறாங்க. காரியத்தின் போது பாத்தீங்கன்னா அவரது அண்ணன் கையை வெட்டிய தூத்துக்குடி மாவட்டம் அவரை சொந்தக்காரர் பாத்தீங்கன்னா எங்க வெட்டுறாங்க, தூத்துக்குடி மாவட்டம் புதியமுத்தூர் பஸ் நிலையத்துல வச்சு அவருடைய சொந்தக்காரர் தான் எப்படி அவங்க அண்ணனை கையை வெட்டிட்டாரோ அவரை அந்த இடத்துல கொடூரமாக கொலை செய்கிறார். அஜய் மாடசாமி தேவருடைய முதல் கொலை வழக்கு கைது செய்யப்படுறாரு. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுறாரு. 3 மாசம் கழிச்சு தான் ஜாமீன்ல வெளியே வராரு. குடும்பத்தோட வசித்து தான் இருக்காரு, எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னா 25 ஜூன் 2016 அன்று தன் நெருங்கிய நண்பர் சிந்தா சரவணன் இவரும் பல வருஷம் நெருங்கிய நண்பர்கள். இவங்க வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா சிந்தா சரவணன் கேஸ்ல இவர் இருப்பாரு, இவர் கேஸ்ல சிந்தா சரவணன் இருப்பார். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிந்தா சரவணுக்காக என்ன பண்றாரு, நெல்லையை சேர்ந்த சீமை களம் கண்ட வேங்கை கட்டத்துறை தேவர்
அவருடைய கொலையிலேயே முக்கிய குற்றவாளியா ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் பாத்தீங்கன்னா பட்டுராஜ். இந்த பட்டுராஜ் அவர் வந்து சிந்தா சரவணனுக்கும் எதிரி. ஒரு பக்கம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் நண்பருக்காக போறாரு அஜய் மாடசாமி. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவருடைய குரு, இவங்களுடைய சமுதாயத்துல மெயினான ஆளு அவருடைய கட்டத்துறை தேவர். இவருடைய சாவலும் பாத்தீங்கன்னா இவர் முக்கிய குற்றவாளி. இந்த பிரபல ரவுடி பட்டுராஜ் வந்து கொலை செய்யறார். எங்க கொலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் காமராஜபுரத்தில் பட்டுராஜ் வந்து கொண்டிருந்த போது அவர் காரை நிப்பாட்டி பேசி நின்றுகிறார். அப்போ எதிரே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கார்ல அஜய் மாடசாமி தேவர் மற்றும் சிந்தாசரன் மற்றொரு கார்ல எதிரே நிக்கிறாங்க. வந்துட்டு இருக்காங்க. அஜய் அவர்கள் வெடிகுண்டு வீசுறாரு. பட்டுராஜ் என்ன பண்றாரு, தப்பி ஓடுறாரு. பிறகு அவர்களை பின்தொடர்ந்து பாத்தீங்கன்னா விரட்டி கையில் இருந்த அருவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். அடுத்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நீதிமன்றத்தில் சரணடைகிறாங்க. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கிறாங்க. குண்டாஸ் போடுறாங்க. குண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா 5 கொலை முயற்சி வழக்குல ஈடுபடுறாரு. நிறைய கொலை முயற்சி வழக்கு நண்பர்களுக்காக தன் சமுதாயத்துக்காகவும் ஈடுபடுறாரு. பல வழக்குகள் கைதாகி சில வழக்குகளை தலைமறைவாக இருக்கிறாரு. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் முக்காணியை சேர்ந்த நாராயண பாண்டியன், அதாவது இவரோட அண்ணன், ரொம்ப நல்ல பழகுவார், ரொம்ப பாசமாக இருக்கு. அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா உடனடியாக அங்க போறார். அவருக்காக பாத்தீங்கன்னா நவம்பர் 9, 2016 அன்று பாத்தீங்கன்னா முக்காணி ரவுண்டானா அருகில் குடும்பத்தோடு சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த கண்ணன் என்கிற உலகநாதன் என்பவரை குடும்பத்தின் கண் எதிரே பாத்தீங்கன்னா கொலை செய்யறாரு. கொடூரமாக கொலை செய்யறாரு. பிறகு பாத்தீங்கன்னா மதுரை கோர்ட்ல ஆஜராகிறாரு. மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறிது காலம் இதுல குண்டாஸ் போடல, சிறிது காலம் கொலை என்ன பண்றாரு, ஜாமீன்ல வெளியே வராரு. இந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இவருக்கு நண்பர்கள், இளைஞர்கள் பட்டாளம், பசங்கன்னு சொல்லி நிறைய செட்டு சேர்ந்துருச்சு. நிறைய பசங்க சேர்ந்துடுறாங்க. ஊருக்குள்ள ஏரியால பேர் பயங்கரமா பரவிடுச்சு. தென் மாவட்டம் ஃபுல்லா அஜய் மாடசாமி தேவருடைய பேர் வந்து பிரபலமா பரவுது. எப்படி பரவுதுன்னா, நண்பர்களுக்காக என்ன வேணா செய்வாரு, சமுதாயத்துக்காக என்ன வேணா செய்வாருன்ற மாதிரி இவருடைய பேர் வந்து ரொம்ப பிரபலமாகுது. ரொம்ப பிரபலமானாலே போலீஸ்காரங்க போதுமே உடனே பல புட்டப்புகளை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புட்டப்பு வந்தாலே ஏரியாவில் ஊருக்குள்ள வந்தாலே புட்டப்பை போட்டுறாங்கன்னு சொல்லி இவரும் என்ன பண்றாரு, பல கொலை முயற்சி வழக்குல கோர்ட்டுக்கு ஆஜராகாம தலைமுறையாக இருக்கிறார். தன் நண்பர் ஒருவருக்கு பிரச்சனை என்று அஜய் மாடசாமியை ஆந்திரா மாநிலத்துக்கு அழைக்கிறார். நண்பர் ஒருத்தர் அவர் கூப்பிடுறார், எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வான்னு சொல்லி. நண்பர் இவருக்கு கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் நண்பர்களுக்காக, அண்ணனுக்காக, சமுதாயத்துக்காக தான் செஞ்சிருக்காரு தவிர தனக்குன்னு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இவருக்கு என்ன பண்றாரு, ஆந்திராவுக்கு போறார். அங்க பாத்தீங்கன்னா தன் நண்பருக்கு வந்து அமரன் அப்படின்ற ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன் தொழில் வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறாரு. இவர் வந்து நம்ம தொழில் செய்ய விட மாட்டாரு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாருன்னு சொல்லி அவரோட நண்பர் சொல்றார். அஜய் மாடசாமி கிட்ட சொல்றார். அவரை தீர்த்து கட்டுறார். அதாவது ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல டோல் பிளாசா அருகே பாத்தீங்கன்னா அமரன் என்ன பண்றாரு, போலீஸ்காரங்க கிட்ட பேசினே இருக்கிறார். அப்போ இருந்தபோது பாத்தீங்கன்னா அஜய் மாடசாமி ஆதரவாளர்கள் அமரன் அருகே சென்று கையை காமிச்சு கூப்பிடுறாங்க, வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு கிளம்புறப்ப வான்னு கூப்பிடுறாங்க. பின்பு என்ன பண்றாரு, அமரன் காரை நிறுத்திட்டு இவனை நோக்கி வர்றார். வரும்போது பாத்தீங்கன்னா அஜய் மாடசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் இறங்கி அமரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்கிறார்கள். பின்பு கைது செய்யப்படுறாரு. ஆந்திரா சிறையில அடைக்கப்படுறாரு. ஆந்திரா சிறையில, கர்நாடகா சிறையெல்லாம் பொறுமையான வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஆந்திரா சிறையில இருந்து 9 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வந்தார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2021 தன் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டத்திற்கு குலதெய்வம் சாமி கும்பிடுறதுன்னு வரார். இவர் வராருனாலே பாத்தீங்கன்னா எப்படியும் நிறைய பேர் வந்துருவாங்க, இவங்க கூட்டாளிங்க. இவரு சிறைக்கு போனாலும் சரி, இல்ல கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி, இவர் வராருனாலே ஒரு 50-60 பசங்க, இளைஞர்கள் 100 பசங்க வந்துருவாங்க. கரெக்டா அந்த மாதிரி சாமி கும்பிடுறதுக்கு வரார். செய்துங்கநல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல தலைமறைவா இருக்காரு. ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்றாங்க, அண்ணன் வந்துடாப்புலன்னு சொல்லி அடிக்கடி போய் பாக்குறாங்க. இது எப்படியோ காவல்துறைக்கு மேட்டர் போயிடுது. ஏதோ ஏன்னா எல்லா இடத்துலயும் சகுனிங்க இருப்பானுங்களே, ஒன்னும் மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருக்கும், இவர்களோட எதிரிகளா இருக்கட்டும். இந்த மாதிரி என்ன பண்றாங்க, காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. இரவு 12 மணி, அதாவது பாத்தீங்கன்னா 2021 இரவு 12 மணிக்கு தூத்துக்குடி டிஎஸ்பி தலைமையில் என்ன பண்றாங்க, வீட்டை சுத்து போடுறாங்க. சுத்து போட்டு என்ன பண்றாங்க, அஜய் மாடசாமி மற்றும் ஒரு 10 அவருடைய கூட அந்த 10 ஆதரவாளர் எல்லாரையும் கைது செய்யறாங்க. கைது செய்யப்பட்டு என்ன பண்றாங்க, செய்தங்கநல்லூர் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நைட்டு விடிய அங்கேதான் விசாரணை பண்ணுறாங்க. ஒரு 4 மணி ஆகுது. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் காவல் நிலையத்துக்கு எடுத்துன்னு போறாங்க. அங்க போயிட்டு என்னன்னா, ஏன்னா இவர் தான் ஆஜராவலிய பல வழக்குகள்ல இருந்து தலைமறைவா இருக்காரு, நிறைய கேஸுக்கு வாரண்ட் ஆகும் சொல்லி எல்லா கேஸையும் இழுத்து போடுறாங்க. என்னென்ன ஸ்டேஷன் என்னென்ன கேஸுக்கு தென் மாவட்டத்துல அங்க ஆந்திரால இருந்து இங்க வந்து நம்ம தொக்கா மாட்டிக்கிறாரு. எல்லா கேஸையும் பாக்குறாங்க. எல்லா கேஸையும் விசாரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 வழக்கு இருக்குது. 27 வழக்குகள்ல இவர் எதுக்குமே ஒரு ஆஜராவல கோர்ட்டுக்கு, நிறைய கேஸ்ல வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க கோர்ட்டுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் பதிவு செஞ்சு எடுத்துன்னு போய் கலெக்டர் முன்னிலையில வச்சு மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு குண்டாசை போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் கைது செஞ்சு மதுரை இங்கெல்லாம் லோக்கல் இருந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வரும், ஒன்றும் சமுதாய ரீதியாக இல்ல வேற எதனா எதிரிகளால பிரச்சனை வரும் பாளையங்கோட்டில் சொல்லி என்ன பண்றாங்க, நேரம் மதுரை மத்திய சிறையில் போய் அடைக்கிறாங்க.
3 மாசம் என்ன பண்றாரு, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் குண்டாஸ் முடிச்சுட்டு ஒரு 8-9 மாசம் கழிச்சு வெளியே வரார். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலைமறைவு ஆகிறார். அதாவது எதுக்காக இவருடைய கதையை நம்ம சொல்ல வரோம்னா, இளைஞர்களிடையே சமுதாயத்தினரிடையே நல்ல மாவீரன், நண்பருக்காக குத்தினார், நண்பர்களுக்காக பல கேஸ். இதுல வந்து நம்ம சொல்லியிருக்கிறது இவருக்கு கதை பாதி கதை தான். ஏகப்பட்ட கொலை முயற்சி வழக்குகள், 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் இவருக்கு இருக்கு, உண்மையாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் தான் காவல்துறை போட்டிருக்கு. என்ன இருந்தாலும், என்னதான் சமுதாயத்துக்காக பண்ணாலும், தன் நண்பர்களுக்காக பண்ணாலும், இவருக்கு பேர் வைக்கிறது, அதாவது இவங்க சமுதாயத்திலும் சரி, மாட்டு சமுதாயத்திலும் சரி, எல்லாருமே பேர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரவுடி. அஜய் மாடசாமி தேவர் ரவுடி, வெட்டிடுவார், குத்திடுவார், நண்பர்களுக்காக குத்துவார். சமுதாய ரீதியாக குத்தினாலும், நண்பர்களுக்காக குத்தினாலும் இவங்க பெக்கிற பேர் ரவுடி தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நம்ம சொல்றது, கத்தி எடுக்காதீங்க. எந்த மாதிரி ஒரு காரணம் இருந்தாலும் சரி, தன்னை காத்துக்கொள்ள கத்தி எடுத்தாலும், நண்பனுக்காக கத்தி எடுத்தாலும், விசுவாசத்துக்கு கத்தி எடுத்தாலும், சமுதாய ரீதியாக கத்தி எடுத்தாலும், முடிவில் அவங்க பேர் வந்து ரவுடி தான். அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர் நல்ல சமுதாய போராளின்னு சொல்லுவாங்களே தவிர, காவல்துறையும் மற்ற மக்கள் எல்லாருமே அவர் பெரிய ரவுடிப்பா, பெரிய தாதாப்பா, அந்த லிஸ்ட்ல தான் இவரை வச்சிருக்காங்க. தயவு செய்து கத்தி எடுத்து இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எடுத்து ஊர் ஊரா தலைமறைவா போகும்போது லாஸ்டா என்ன பண்ணாங்க, மொத்த கேஸையும் தூக்கி சேர்த்து போட்டு உள்ளேயே உட்கார வச்சு கிட்டத்தட்ட எல்லா வழக்குகளையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆஜராகிட்டு தான் வெளியே விடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீ ஜாமீனே பெயில் போட்டா கூட மேஜிஸ்ட்ரேட்டை சொல்றாங்க, இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷம் தலைமறை வந்திருக்காரு, இவர் வெளியே விட்டுனா திருப்பி தலைமறைவாயிடுவார், அதை வெளியே விடாதீங்க, உள்ளேயே வைங்கன்னு சொல்லி மறுபடியும் உள்ளே வச்சிருவாங்க. அதனால லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனால தயவு செய்து யாரும் கத்தி எடுக்காதீங்க. இதுக்காக தான் நம்ம அஜய் மாடசாமி தேவர் அவர்களுடைய காணொலியை நம்ம போடுறோம். இவர் மீது பாத்தீங்கன்னா 5 கொலை வழக்கு, 20க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, 3 வெடிகுண்டு வழக்கு, கிட்டத்தட்ட புட்டப்பு கிட்டப்பெல்லாம் சேர்த்து 25-30 கேஸ் மேல இருக்கு. 4 வாட்டி குண்டாஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு வாட்டி குண்டாசை முடிச்சு கூட நிறைய வாட்டிலாம் உள்ள வந்துக்கிறாரு. அந்த அளவுக்கு இவர் மேல வழக்கு இருக்கு. போதும் கத்தி எடுத்த கலாச்சாரம், போதும் பழி வாங்குற கலாச்சாரம், தயவு செய்து போதும்ன்றதுக்காக அவருடைய காணொலியை போறோம். இவ்வளவுதான் அஜய் மாடசாமி தேவருடைய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster, so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate, Madras High Court. நம் சட்டமன்ற யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும், புத்தகத்தில் படித்தும், பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு. இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.